அவன் மீன் தான் ஜெயிச்சது. நீ உன் மீனை குத்துற கிளம்பு. நோ என்னடா சொல்ற? ஓ உனக்கு புரியலையா? என்னடா பண்ற? உனக்கு தான் மீன் பாஷை தெரியுமேடா. மீனை குத்துட்டு கிளம்பு. நாங்க கூட இருக்கோம். வரவன் பொருளை எடுத்து அவனை போனான்டா. இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வரவன் பொருள் எத்தனை வராம வீல் சேர் எத்தனை தானே அதில் உட்காந்துக்கிறேன். உன் கதை தெரிஞ்சுதான்டா கையில் பொருள் குத்தேன். புடிங்க மாதிரி போறாரு. இப்படி முதுகுல குத்து வாங்கறதுக்காடா முந்தின்னு போனேன். உரா போன வாரம் என்னையே கேட்டான். என்ன கோச் சொல்றீங்க? ட்ரைனிங் கொடுக்க கேட்டான்டா. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் யாழ்னி மாதிரி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் கோச். அவ பொண்ணே இல்லடா. என்ன கோச்? தேவதடா. விட்டுறாதடா அவள. ஆல்ரெடி நிறைய விட்டேன் கோச். லைஃப்ல இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம். ஏய் வார்த்தையை முன்ன பின்ன போட்டு பேசாதடா. குழம்புதுடா எனக்கு. நோ நீ அண்ணனை வெட்டும் போதே வேடிக்கை தான் பார்த்திருந்த. என்ன வெட்டும் போது மட்டும் வேலைக்கு விட்டு காப்பாத்துவா போற. கை கட்டி வேடிக்கை தான் பார்க்க போற. அன்பே தப்பா பேசாத. அண்ணனை குத்துனதுக்கு அப்புறம் சந்திரா கிட்ட போய் ஃபர்ஸ்ட் செய்தி சொன்னது யாரு? நான் தான். அந்த மாதிரி உன்னை குத்துனதுக்கு அப்புறம் பத்மா கிட்ட போய் டான்னு செய்தி சொல்ல போறேன். நோ ஊடு ஊடா போய் செய்தி சொல்றீங்கன்னா தபால்காரனா தம்பினா? சரி விடுப்பா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிடாத. பத்மா அனுப்பி விட்டு மாடிக்கு வந்துரு. லைட்டா போடலாம்னா? நோ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சரக்கு போடலான்னு கூப்பிட்டேன்டா. கதை அதான் போன மாசமே சொன்னானேடா பெரிய கம்பெனில வேலை கட்டிச்சுன்னு. அதான் வேலைக்கு இல்லைன்னு பிஸியா இருக்கிறான் போல. யா மச்சான். சரி மச்சான். போன வாரம் ராஜேஷ் காது குத்து வச்சாங்களடா. அதிகாண்டா நீ வரல? சாரி மச்சான் ஓக்க போயிருந்தேன். என்னடா சொல்ற மச்சான்? ஓக்டா வேலையா போயிருந்தேன்னு சொன்னேன். ஓ ஒர்க்கா? என்ன மச்சான் ஒர்க்கு முறுக்குன்ட்டு? இட்ஸ் ஓக்டா சே ஓக். நான் உனக்கு அடிஷன் சப்ராக்ஷன் சொல்லி தரேன். நீ அதை மட்டுமாவது போட்டு வா. 2+3 எவ்வளோ தெரியலையே சார். சரி விடு. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்லி தரேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. 2 in my mind, 3 in the finger. 3 + 2 4 5. என்ன சார் இவ்வளவு சப்பையாகுது? அவ்வளவுதான்டா. இப்போ நீ 2 + 4 பண்றியா? 2 in the mind, 4 in the finger. 2 + 4. 2 + 4. டம்பா பரபம். கொடுங்க. நான் ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். ராணியம் பாத்துக்கிறேன். உங்க பொண்ணு ரங்கல் பாத்துப்பா. என்ன தம்பி? காமெடி காமெடி. என் பொண்ணு சொன்னா தம்பி, உங்க சுண்டு வரல் கூட அவன் மேல பட்டது இல்லையாமே. அங்கிள் இவன் கேவா இருந்தா எப்படி? கேம். சாரி மச்சான். அப்புறம் சரி காஃபி குடிங்க. சார் காஃபி சூப்பரா இருக்கு சார். மஞ்சள் தண்ணி மாதிரி இதை போய் நல்லா இருக்குதுன்ற வீட்டுல போட்டு என்னம்மா பேசுறீங்க? புரியல. நாங்க பேசுற பாஷையே புரியலையே. எங்க லைஃப் எப்படி புரிஞ்சுன்னு நீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்றீங்க? ஓ இதையாமா இப்ப சொல்ற? சாரிப்பா நேத்து வடச்சனை பாத்துறேன் அதான் தெரியாம. இரு இப்ப பேச்சு மாத்திர. பொண்ணு நல்லா அழகா லட்சணமா இருக்காளேங்க. அது என் பையங்க. என்னங்க சொல்றீங்க? பையனா? செட் ஆகுறனா சேவ் பண்ணாதப்பா. கன்ஃபியூஸ் ஆகுதுல. இந்த காலத்து பசங்களே இப்படிதாங்க. உள்ள பூச்சி மாதிரி என்ன முதுகுல குத்துற நீ? ஓ செந்தில நான் முதுகுல குத்திட்டு துரோகம் இல்ல விசுவாசம்ன்றானா? நாளைக்கு என்ன குத்திட்டு விசுவாசம் இல்ல துரோகம் பல்ட்டி அடிச்சானா? அதான் நான் உன்கிட்ட கொத்து விட்டேன். நோ இவனை உயிரோட விட்டா நமக்கு சேஃப்டி இல்ல. போட்டுருனா. டேய் ராஜு எச்ச உன்னை உயிரோட விடுறதுக்கு எனக்கே துரோகம் பண்றியாடா? துரோகம் இல்லடா விசுவாசம். யாருக்கு? செந்திலுக்கு தானே? இல்லடா பத்மா. அதான் போட்டுக்கிறே தசாவதாரம் 2பா. தசாவதாரத்துல ஏன்டா கமலுக்கு பதிலா எவனோ மொட்டை அடிச்சு வெள்ளக்கார வரான்? தெரியலப்பா. அதுவும் ஒரு அவதாரம் போலப்பா. அவதாரம்? அந்த அவதாரத்தை ஃபுல்லா பாத்துட்டேன்டா. படிக்கிற வயசுல பலனா படம் பாக்குற நீ? நான் வேணாம் தான்ப்பா சொன்னேன். ஃப்ரெண்டு தான்ப்பா கொடுத்தான். ஓ ஸ்கூல்லே சப்ளை நடக்குதா? உன்னை படிக்க அமிச்சா இதா கத்துன்னு வரியா நீ? இருடா நாளைக்கு உன் பிரின்சிபல் கிட்டே பேசிக்கிறேன். கேட்டு இருக்கானே. கேட்டோண்டியா? என்ன சார் மொபைல் வாங்குனீங்களா பாம் வாங்குனீங்களா? இருங்க போலீஸ் ஃபோன் பண்றேன். அண்ணா என்னாச்சுண்ணா? அப்புறம் என்ன சார் ஃபோன் கடையில வந்து பாம் கேட்டுன்னு இருக்கீங்க? போன வருஷம் மட்டும் அந்த மாடல்ல 1000 போன் வெடிச்சிருக்கு தெரியுமா? மிலிட்டரியில அந்த பாமா யூஸ் பண்ண போறாங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார். அண்ணா அந்த போனை பத்தி வீடியோ எல்லாம் பார்த்து தானே வந்தேன். அந்த மாதிரிலாம் கேள்வியே படலண்ணே. நீங்க கேள்விப்பட வாய்ப்பே இல்ல. கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. அதுல ஒண்ணுதான் சார் இந்த பி10 மொபைல் இல்லையா? இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளா காத்துனேங்க. சரி என்ன ஃபிளேவர் வேணும்? ஏதாச்சும் வாங்கிட்டு வாடா. ஏய் ஒண்ணு இல்ல அண்ணாச்சிக்கு பார்த்தோம். ஒரு 10-15 வேணும். வை. ஹலோ ஆமா உங்க அண்ணன் எங்க? ஏதோ சண்டை பிரிச்சுட்டு போனான்டா. எப்படியோ வரது லேட்டா உனக்கு சீக்கிரம் வா. அப்படியா? சரி வை. ஹலோ மச்சான் என்னடா விடாம ஆச்சுங்கிற ஆள்கிட்ட பேசுகிறேன்டா. ஹலோ பிரியா ஒரு 10 நிமிஷம் பிரியா. ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனை மாட்டினா அது மட்டும் முடிச்சு அந்த செகண்ட் அங்க வந்துடும் பிரியா. 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது. உன் ஃப்ரெண்ட் முக்கியமா நான் முக்கியமா? ஏய் என்னடி பேசுற? பாதியில வந்து உனக்கு ஆதியில வந்து நட்போட சொல்றியா? அவன் தான் முக்கியம். அவன் கூட போற. எதுடா இங்க வர? ஏய் தப்பா பேசுறீ. இப்ப வரதா வா இல்ல எப்ப வரதா போட விடா. ஹலோ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. நீ ஓட முடியாது மச்சான் ஓட முடியாது. என்னடா பண்றது போ? இங்க வாய்ப்பு நமக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருக்கு. நீ யாரா கட்டல
அன்னைக்கு அந்த ராவதி மிஸ் ஆளு முன்னாடி என்ன கீழே உட்கார வச்சு நீ 9th கிளாஸ் தாண்ட மாட்டேன்னு சொல்லிச்சுடா. நீங்க அந்த பேப்பரை பார்த்து எழுதும் போது அந்த அம்மா மூஞ்சி தான் வந்துட்டு போச்சு. சிரிச்சுனே எழுதுன மச்சான். என்னடா சொல்ற? செம்ம கஷ்டம் மச்சான். நான்லாம் கண்டிப்பா ஃபெயில்ரா. அதெல்லாம் உன் பாடு மச்சான். நான்லாம் 100 மார்க் எடுத்தா கூட ஆச்சரியப்படுதுக்கல. நீ வேணா பாரு, ஜோசப் ஃபர்ஸ்ட் மார்க் சைலண்ட் கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். என்னடா ஒளர்ற? அங்க கிளாஸ் டாப்பர் பிரேமே பேப்பர் டஃப்னு உட்கார்ந்து அழுதுனுக்குறான். நீ என்னடா துள்றிய? கொஸ்டின் பேப்பர் காட்டு. டாப்பர் பேஜ் குத்தா லெஃப்ட்ல குத்தலாமா ரைட்ல குத்தலாமா? மச்சான் உன் பக்கத்துல அபிஷேக்னு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உட்கார்ந்திருந்தான். ஆமா மச்சான், நம்ம ஷாலினி தம்பி அவங்க அக்கா மாதிரி அழகா இருக்கான்டா. என்கிட்ட சிரிச்சுனே பேசுறான் மச்சான். சிச்சினே பேசுறானா? அவன் கொஸ்டின் பேப்பர் தான் வந்துட்டு குத்துட்டு வா. உனக்கு சாக்லேட், உனக்கு பட்டர் ஸ்காட்ச். சரி பாத்து போ பேபி. கூட வாழ போறேன், எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல, தின்ட்டு பேல போறேன், நாய்க்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். எல்லாம் பக்காவாகுதுடா. அப்புறம் அந்த பில்டப் கொடுக்குற கேரக்டர் யாரையும் வர சொல்ற நீ? இங்கே வர சொல்லிட்டேன் சார். டேய், இந்த கதையோட கருவே அந்த கதாபாத்திரம் தான்டா. நம்ம படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே. கரெக்டா இருப்பானா? சார் ஷார்ப்பான பையன் சார். இதோ வந்துட்டான் பாருங்க சார். இவனா? டேய், 10 பேர் சேர்ந்து பில்டப் கொடுத்தாதான் இவெல்லாம் சாதாரணமாவே தெரியும். இவன் நம்ம படத்துக்கு பில்டப் கொடுக்க போறானா? புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன் சார். நல்லா பண்ணுவான் சார். சர்ரா தம்பி, இது பில்டப் மூவி. நீங்க தான் மெயினா பில்டப் கொடுக்குற கேரக்டர். எல்லாம் சொல்லிருப்பான். இப்போ ஒன்றும் இல்லை, ஹீரோ நடந்து வராரு, நீங்க அவருக்கு பில்டப் கொடுக்குறீங்க. அதான் சீனு. நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஆக்ஷன். அவன் வந்தானா? ஐயோ 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 ஐயோ, நீங்க எதிரி கூட்டமே பயந்து ஓடும். அந்த இடி கூட சத்தம் போட பயப்படும். டேய், பின்றா